எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அப்பொழுதுதான் அம்மா சாப்பிட செல்வாள். தட்டை எடுத்து சோறை போட்டவுடன் குழந்தை குவா குவா என்று கத்த ஆரம்பிக்கும். உடனே அந்த தட்டையும் சோத்தையும் வைத்துவிட்டு குழந்தைக்கு பசியாற்றுவாள். சிறிது நேரம் கழித்து அந்த குழந்தை பசியாறிய பிறகு ஒரு அழகான ஒரு புன்னகை சிரிப்பு சிரிக்குமே. அந்த சிரிப்பை பார்த்து அந்த அம்மா பசியவே மறந்து விடுவாள். இதுபோலதானே ஒவ்வொரு குழந்தைகளும் எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ, தட்டை எப்பொழுதெல்லாம் எடுக்கிறாளோ, சோறை எப்பொழுதெல்லாம் தட்டில் போடுகிறாளோ அப்பொழுதுதான் குழந்தை அழும். இது நிதர்சனமான உண்மைகள். அந்த பசியையும் போக்கிக் கொண்டு அவளுக்கு பசியாற்றுவாள். இது எல்லார் வீட்டிலும் நடப்பது தானே. இது என்ன சாதாரணமா? சீப்பெடுத்து தலைவாரவும் இல்லை, புருவத்தை சரி செய்யவும் இல்லை, உதட்டில் சாயங்களும் பூசவில்லை, முகத்திற்கு பவுடர் எதுவும் பூசவில்லை, கழுத்தில் உடலில் ஆபரணங்கள் எதுவுமே அணியவில்லை, விலை உயர்ந்த ஆடைகள் எதுவும் அணியவில்லை. குழந்தைகளின் சிரிப்பு மட்டுமே போதும் மனதில் உள்ள அத்தனை காயங்களையும் குணப்படுத்த. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் என் குழந்தை சிரிக்கிறத பார்த்தா எல்லா கஷ்டமும் போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல் அந்த மழலை சிரிப்பு இருக்கிறது. அந்த பொக்க வாயை தூக்கி கொண்டு சிரிக்கும்போது அழகான ஒரு புன்னகை தென்படும். அதுதான் இந்த உலகத்தில் மிக விலை உயர்ந்த ஒரு சிரிப்பு. இந்த பூமியில் புதிதாய் பூத்த இந்த பூவுக்கு புன்னகை மட்டுமே போதும். புன்னகை மட்டும்தான் தெரியும். புன்னகை மட்டும்தான் இந்த உலகம். புன்னகை மட்டும்தான் அம்மாவை அழகாக்கும், அறிவாக்கும், அற்புதமாக்கும்.